ஸ்ரீ தேவி பாகவதம் 267 பகுதி. மானசாதேவி. நாரத முனிவரே, காஷ்யப முனிவரின் மனத்தகத்தே தோன்றியவள் மானசாதேவி ஆவாள். இவள் சித்த யோகினியாய் 3 யுகங்கள் தவம் செய்தாள். அப்போது பரமாத்மா விஸ்வ பூஜிதா என அழைத்து அவளது கோரிக்கை ஈடேற அருள் செய்து அவளை சகலரும் வழிபடும்படி செய்தார். அதனால் அவளுக்கு விஸ்வ பூஜிதா, ஜெகத்கௌரி என்ற பெயர்கள் உண்டாயின. இவள் சிவசிஷ்டை ஆனதால் சைவை என்றும், விஷ்ணு பிரியை ஆனதால் வைஷ்ணவி என்றும், மன்னன் பரீட்சித்து நடத்திய யாகத்தின் போது நாகங்களை காப்பாற்றியமையால் நாகேஸ்வரி என்றும், நாகபகினி என்றும், விஷத்தை போக்கும் சக்தி உடையவளாக இருப்பதால் விஷகரி என்றும், ஈஸ்வரரிடம் சித்த யோகத்தை பயின்றதால் சித்த யோகினி என்றும் வழங்கப்படுகிறாள். இவளை மெய் அன்புடன் வணங்குவோருக்கு விஷ பயம் இருக்காது. விஷம் தீண்டினாலும் அது அமிழ்தாக மாறிவிடும். அவர்கள் கடைசியில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோடு கூடியிருப்பர். 267 பகுதி நிறைவடைந்தது.